Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஒரு புக்ல இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்ணி ஒரே அவுட்புட்டா கெட் பண்றதா இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல நம்ம இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிட்ட ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங்கான இருக்கிற டேட்டா செட்ல நம்மளுக்கு எந்த காலம் பேஸ் பண்ணி அவுட்புட் வேணுமோ அதை நம்ம கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டேட்டா செட் வந்து பக்கத்துலேயே இருக்கும், அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸியாக டேட்டாவை கெட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதுவே சப்போஸ் இன்கேஸ் நம்ம கிட்ட வந்து டேட்டா செட் வந்து பக்கத்தில் இல்லை, எனக்கு வேற ஒர்க் புக்கில் இருக்குது இல்லை வேற ஒர்க் ஷீட்டில் இருக்குன்னா அப்போ நான் எப்படி அவுட்புட்டை கெட் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ சேம் எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல, சேம் அதே ஃபார்முலா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை கெட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சினாரியோ என்னன்னா ஒரு சில எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டாங்க, அதேமாரி ரீஜன் வைஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களோட வந்து சேல்ஸ் அமௌண்ட்டை கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ரீஜன் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா செட் வந்து பக்கத்தில் இல்லை, அனதர் ஒரு புக்கில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கிட்ட வந்து ஈஸ்ட் ரீஜன் ஒரு டேட்டா செட் தனியாகவே இருக்குது ஒரு எக்ஸல் ஃபைலில். அதேமாரி சேம் நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ரீஜன் போனால் வெஸ்ட் ரீஜனுக்கு தனியாக ஒரு எக்ஸல் டேட்டா செட்டே இருக்குது. இந்தமாரி டபுள் டேட்டா செட் இருக்கிறப்போ நான் VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட்டை கெட் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஒரிஜினல் டேட்டா செட் வந்துடுச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் அவுட்புட் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்ட் ரீஜனில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட அவுட்புட் வேணும்னு கேட்குறாங்க. சேம் ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூவில் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு ஓவர், செகண்ட் ஒன் டேபிள் அரே. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு எந்த ஒர்க் புக்கோ இல்லை எந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வந்து ஈஸ்ட் ரீஜனில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஈஸ்ட் ரீஜன் ஃபுல்லாகவே போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டேட்டா செட்டை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கு எந்த காலம் கேட்டாங்களோ அதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லாமே டேட்டா செட் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து லாக் ஆயிருக்கும் செல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கம்மா கொடுத்துட்டு எனக்கு வந்து ஃபோர்த் காலமில் இருக்கிற டேட்டா செட் தான் தேவை. ஸோ ஃபைனல் அவுட்புட்டா ஸோ என்னன்னா ஓவரால் சேல்ஸ் கேட்குறாங்க. ஸோ 4 கொடுத்துட்டு எக்ஸாக்டாக என்ன பண்ண போறேன்னா அந்த வேல்யூ தான் வேணும், அதனால ஃபால்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இங்கே என்ன டேட்டா செட் இருக்கோ எனக்கு ஆக்சுவலி இங்கே இருக்கிற எம்ப்ளாய் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணால் எனக்கு அவுட்புட்டை எனக்கு ஷோ பண்ண டோட்டல் சேல்ஸ். ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க புருஷோத்ன்ற சேல்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஸோ சம்டைம்ஸ் இங்கே நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் வருது. ஏன் மேபி நாட் அப்ளிகபிள் வருதுன்னா மேபி அவங்க வந்து அந்த ரீஜனில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு ரீஜனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லையா அந்த எம்ப்ளாயி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ மேபி அந்த ரீசனுக்காக நம்மளுக்கு வரலாம். ஸோ சேம் இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெஸ்ட் ரீஜனுக்கு நம்ம அவுட்புட்டை கெட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா தெரியும் நான் என்ன ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்றது சேம் VLOOKUP வேல்யூ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அந்த நம்ம வந்து டேபிள் அரே நான் என்ன பண்ணியிருக்கோம்னா என்ன ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஈஸ்ட் ரீஜன்ற எக்ஸல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கிற இன்ஃபர்மேஷனை காட்டுது. ஸோ சேம் நான் என்ன பண்ண போறேன்னா வெஸ்ட் ரீஜனுக்கு ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேலையில் சேம் அதே எம்ப்ளாய் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா வெஸ்ட் ரீஜனை நான் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் ரீஜனுக்கு ஒரு சேல்ஸ் டேட்டா செட் இருக்குது. சேம் அதேமாரி எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு எனக்கு ஃபோர்த் காலமில் இருக்கிற டேட்டா தான் வேணும். 4 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு ஃபால்ஸ். ஸோ இப்போ ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா இப்போ இந்த ரீஜனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு காட்டும். ஸோ இங்கே ஏன் நாட் அப்ளிகபிள் வருதுன்னா புருஷத் வந்து ஈஸ்ட் ரீஜனில் தான் ஒர்க் பண்ணுறாரு, வெஸ்ட் ரீஜனில் கிடையாது. ஸோ சந்தியன்ற சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஈஸ்ட் ரீஜன் கிடையாது, வெஸ்ட் ரீஜனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏன் நாட் அப்ளிகபிள் வருதுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க தங்கம்ன்ற எம்ப்ளாயி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் தான் வருது. மேபி அவங்க என்னன்னா ரெண்டு ரீஜனுமே ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால நம்மளுக்கு வந்து நேம் மேபி மிஸ் மேட்சாக இருக்கலாம், அதனால நம்மளுக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கெட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈஸ்ட்டுக்கு தனியாக கெட் பண்ணியிருக்கேன், வெஸ்ட்டுக்கு தனியாக கெட் பண்ணியிருக்கேன். பட் என் கண்டிஷன் என்னன்னா எனக்கு சேம் எல்லாமே ஒரே அவுட்புட்டாக வேணுன்ற. எப்படி சொல்கிறாங்கன்னா புருஷோத் எந்த ரீஜனில் இருக்காங்களோ அவங்களோட அவுட்புட் வேணும். இந்தமாரி எனக்கு நாட் அப்ளிகபிள் வரக்கூடாது. ஸோ சந்தி எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட அவுட்புட் எனக்கு ஒரே டைமில் வேணுன்றாங்க. ஸோ சேம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிஷ்னலாக இஃப் எரர்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாய் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ரீஜன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஈஸ்ட் இல்லை வெஸ்ட் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து வெஸ்ட் ரீஜன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சேம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, வெஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு எனக்கு ஃபோர்த்து காலமில் இருக்கதா வேணும். ஸோ 4 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் போனால் ஃபால்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன்.
ஸோ நம்மளுக்கு வேல்யூ வருது. இப்போ எனக்கு இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் வந்ததுன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா இஃப் எரர் ஃபங்க்ஷன். இஃப் எரர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வேல்யூ எதனா எரர் வந்ததுன்னா அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு வந்து கெட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்லணும்னா, இஃப் எரர் ஃபங்க்ஷன் தனியாக யூஸ் பண்ணி காட்டுறேன். இஃப் எரர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாட் அப்ளிகபிள் வருது. எனி கைண்ட் ஆஃப் எரர், எக்ஸல் வந்து மல்டிபிள் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லணும்னா, எனக்கு இருந்தால் எனக்கு வந்து நாட் அப்ளிகபிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணேன், நாட் அப்ளிகபிள் நான் கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நாட் அப்ளிகபிள்ன்றது வருது. ஏன் அது இந்த மாதிரி வருதுன்னா நம்மளுக்கு, ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் நாட் அப்ளிகபிள் வருது. இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதோட வேல்யூவை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அப்போ சேம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல அகைன் ஒரு VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன், இஃப் எரர் ஃபங்க்ஷன் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடிஷ்னலாக இஃப் எரர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் எரர் கொடுத்துட்டு லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணாங்களா, கமா கொடுத்துட்டு சேம் VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் இதே டைம் எம்ப்ளாயி நேம் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஸ்ட் ரீஜனை செலக்ட் பண்ணோம். இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா ஈஸ்ட் ரீஜனை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சேம் அதேமாரி தான் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு லாக் ஆகிருக்கும். ஸோ 4 கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அவுட்புட் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நல்லா பார்த்தீங்களே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் இருந்தது. இப்போ இங்கே எங்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் இருக்கோ, எதோட வேல்யூ இருக்கோ அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள்ரா ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வேல்யூ நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் மாறின்ற எம்ப்ளாய் நேமோ அதேமாரி தங்கம்ன்ற எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு வந்து மேபி நேம் மிஸ் மேட்சாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கெட் பண்ணல. அப்போ எனக்கு இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் வரக்கூடாது. எனக்கு அதுக்கு பதில் வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வரணும், இல்லை எனக்கு எம்டி ஆஃப்ட கூட போகிறோம்னு சொல்லலாம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அடிஷ்னலாக ஒரு இஃப் எரர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் எரருக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சேம் இது ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கம்மா கொடுத்துட்டு இது எல்லாமே ஒரு வேல்யூவாக நம்மளுக்கு எடுத்துக்கும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எதனாவது எரர் வந்ததுன்னா எனக்கு எம்டியாக விட்டுன்ற. ஓகேங்களா? ஸோ எம்டியானால் நம்மளுக்கு எதுவுமே ஃபில் பண்ணாது. இந்த நாட் அப்ளிகபிள் கூட நம்மளுக்கு ஷோ பண்ணாது. ஸோ ஜஸ்ட் இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ அகைன் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து எம்டியாக வந்துருச்சு. அதோட மீனிங் என்னன்னா, அப்போ அந்த இடத்துல எம்ப்ளாய் ஒர்க் பண்ணலை, இல்லைனா எம்ப்ளாய் நேம் மிஸ் மேட்சாக இருக்குது. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி அக்ராஸ் ஒர்க் புக்கில் யூஸ் பண்ணுறது. மல்டிபிள் ஒர்க் புக் இருக்கிறப்போ சேம் இதேமாரி இஃப் எரர் ஃபங்க்ஷன் அடிஷனல் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு 10 ஒர்க் புக் இருந்தால் கூட நம்மளால் 10 ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டா வந்து ஒரே டைமில் கெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியான ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டா கெட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே அவுட்புட்டாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே அவுட்புட்டாக நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.